அனைத்து தமிழுலகளுக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் பங்குனி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் 2025 ஆண்டு மார்ச் மாதம் 15ஆம் தேதி பிரதமை திதி உத்திரம் நட்சத்திரம் கூடிய நாளில் பங்குனி மாதம் பிறக்கிறது. மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ரிஷபத்தில் குரு பகவான், மீனத்தில் செவ்வாய், கன்னியில் சந்திரன் மற்றும் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் சூரியன், புதன், சுக்கிரன் மற்றும் ராகு என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. பங்குனி மாதத்தில் சூரியன் மீன ராசியில் பயணம் செய்வதால் மீன மாதம் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த மாதத்தில் தான் இலைகளை உதிர்த்த தாவரங்கள் துளிர்க்க ஆரம்பித்து பசுமையாக மாறுகிறது. இது வசந்த காலத்தின் தொடக்கமாக உள்ளது. சிவபெருமான் பார்வதியை கைத்தலம் பற்றிய மாதம் என்ற சிறப்பை பெறுகிறது. தெய்வீக திருமணங்கள் நடைபெறும் இந்த மாதத்தில் பல திருவிழாக்கள் உள்ளன. அவை என்ன என்று பார்க்கலாம். சிவனின் மைந்தன் முருகப்பெருமானுக்கு தேசமெல்லாம் கொண்டாடப்படும் உத்தர பெருவிழா பங்குனி மாதத்தில் நடைபெறும். அந்த நாளில் கந்த பெருமானை சிந்தையில் நிறுத்தி வழிபட்டால் காரியங்களில் வெற்றி கிடைக்கும். ராமபிரான் சீதையை மணந்து கொண்டதும், மீனாட்சியம்மன் சொக்கநாதரை மணந்து கொண்டதும் தன் நெற்றிக்கண் பார்வைப்பட்டு சாம்பலாகி போன மன்மதனை ரதியின் வேண்டுதல் படி சிவபெருமான் உயிர்ப்பித்து தந்ததும் இந்த நாளில்தான் என்று புராணங்கள் சொல்கிறது. தெய்வ திருமணங்கள் நடைபெற்ற நாள் பங்குனி உத்திர திருநாள் ஆகும். அந்த இனிய நாள் இந்த வருடம் பங்குனி மாதம் 28ஆம் தேதி 11/4/2025 வெள்ளிக்கிழமை அன்று வருகிறது. அன்றைய தினம் முருகப்பெருமானை முறையாக வழிபட்டால் தங்கு தடைகள் தானாக விலகும். மங்கள நிகழ்ச்சிகள் மனையில் நடைபெறும். கார்காலத்தில் விளைந்த நெல்லை அறுவடை செய்து உரலில் குத்தி அரிசியாக்கி பொங்கல் வைத்து பெண்கள் மேற்கொள்ளும் விரதம் காரடையான் நோன்பு என்று அழைக்கப்படுகிறது. இந்த மாதத்தில் பெண்கள் இந்த விரதத்தை கடைபிடிப்பார்கள். பங்குனி மாத தேய்பிறையில் வரும் ஏகாதசிக்கு விஜயா ஏகாதசி என்று பெயர். இதில் விரதம் இருந்தால் தொழில் இடையூறுகள், எதிர்ப்புகள், போட்டி பொறாமைகள் விலகும். எந்த காரியத்திலும் வெற்றி கிடைக்கும். ஸ்ரீ ராமபிரான் இந்த விரதத்தை அனுஷ்டித்து ஆற்றல் பெற்ற பின்னர்தான் ராவணனை வென்று சீதையை மீட்டதாக இதிகாச வரலாறு கூறுகிறது. பங்குனி 1 முதல் பங்குனி 3 வரை மீனராசியில் புதன் நீச்சம் அடைகிறார். பங்குனி 4 முதல் பங்குனி 26 வரை கும்பராசியில் புதன் வக்ரம் அடைகிறார். பங்குனி 24ஆம் தேதி கடகராசியில் செவ்வாய் நீச்சம் அடைகிறார். பங்குனி 27 முதல் பங்குனி 30 வரை மீனராசியில் புதன் நீச்சம் அடைகிறார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னவென்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாருங்கள். அன்புக்கு கட்டுப்பட்டவர், அதிகாரத்திற்கு பணியாத குணம், தன்னை மதிப்போர்களுக்கு அடிமை செய்வகன், எப்போதும் பரபரப்பாகவே இருப்பவர், எந்த செயலையும் புத்தி யுக்தி பொறுமையாக செய்பவர்கள், பூர்வீக சொத்துக்களால் பெரிய நன்மைகளை அடைய முடியாதவர்கள், திடீர் என பிரச்சனைகள் வரும், குடும்ப பாசம், பெரியோர்களிடம் மரியாதை, உங்களை சேர்ந்தவர்களை உயர்த்தி வைப்பீர்கள். ஆனால் உங்க சுய வாழ்வில் உயர்வை சீக்கிரம் அடைய முடியாது. எல்லாம் இருந்தாலும் எதுவும் இல்லாதது போன்ற வாழ்க்கை. அனுபவிக்கும் ஆசை இருக்கும், ஆனால் அனுபவிக்க முடியாது. எதிரியை கூட கெடுக்கும் எண்ணம் இல்லாதவர்கள், வாழ்க்கையில் சிக்கல் சிரமங்களை அதிகமாக சந்திப்பவர்கள், சந்திரன் நீசம் அடைவதால் வம்சத்தில் உண்டான பெண் சாபத்தை அனுபவித்து அவஸ்தையுடன் வாழும் விருச்சிகராசி அன்பர்களே. பங்குனி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் மீன ராசியில் புதன் நீச்சம் பெற்றும் வக்ரம் பெற்றும் சஞ்சரிக்கிறார். உங்கள் ராசிக்கு அஷ்டம லாபாதிபதியானவர் புதன். அவர் நீச்சம் பெற்றாலும் அஷ்டமாதிபதியாகவும் இருப்பதால் முக்கிய பிரமுகர்களின் சந்திப்பால் முன்னேற்றம் காண்பீர்கள். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்ட புதிய முயற்சிகளில் ஆர்வம் காட்டுவீர்கள். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் நீங்கள் கேட்ட சலுகைகளை செய்வர். புதிய வாகனம் வாங்கும் யோகம் உண்டு. பிள்ளைகளின் மேல் படிப்பு சம்பந்தமாக எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். பங்குனி 4ஆம் தேதி புதன் கும்பராசிக்கு வக்ர இயக்கத்தில் வருகிறார். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் புதன் சஞ்சரிப்பது யோகம்தான். தொட்டது துலங்கும், தொழில் வளம் மேலோங்கும், செல்வ வளம் பெருக நண்பர்கள் வழிகாட்டுவர். வீடு இடம் வாங்கும் யோகம் உண்டு. அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கும். ஒரு சிலருக்கு அதிகார பதவி கிடைக்கலாம். தள்ளிப்போன காரியங்கள் தானாக நடைபெறும். பெற்றோரின் ஆதரவு திருப்தி தரும். உழைப்பிற்கேற்ற பலன் கிடைக்கும். பங்குனி 27ஆம் தேதி புதன் மீண்டும் மீனராசிக்கு செல்கிறார். அங்கு நீச்சம் பெற்று சூரியனோடும் சுக்கிரனோடும் இணைந்து சஞ்சரிப்பதால் நீச்சபங்க ராஜயோகம் உருவாகிறது. அது மட்டுமின்றி புத சுக்கிர யோகமும் புத ஆதித்ய யோகமும்
அமைவதால் வெற்றி செய்திகள் வீடு தேடி வரும். வியாபாரம் சூடு பிடிக்கும். புகழ் மிக்கவர்களின் ஒத்துழைப்போடு புதிய பாதை அமைத்துக் கொள்வீர்கள். மீனத்தில் உள்ள சுக்கிரன் இந்த மாதம் முழுவதும் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறார். அசுர குருவான சுக்கிரன் வக்ரம் பெறுவது நன்மைதான். அவர் புதனோடு இணைந்திருப்பதால் பொருளாதார நிலை உயரும். புனித பயணங்கள் அதிகரிக்கும். தொழில் வெற்றி நடை போடும். தொல்லை தந்தவர்கள் எல்லாம் விட்டு விலகி செல்வர். மண்ணை தொட்டாலும் புண்ணாகும் நேரம் இது. அரசியல் மற்றும் பொது நலத்தில் இருப்பவர்களுக்கு தலைமை பொறுப்புகள் தானாக வரலாம். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு வரலாம். பங்குனி 24ஆம் தேதி கடகராசிக்கு செல்லும் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் அங்கு நீச்சம் பெறுகிறார். செவ்வாய் உங்கள் ராசிநாதன் மட்டுமின்றி 6ஆம் இடத்திற்கு அதிபதியாக விளங்குபவர். எனவே அவர் நீச்சம் பெறுவது ஒரு வழிக்கு நன்மைதான். வளர்ச்சி அதிகரிக்கும். வாகன யோகம் உண்டு. வியாபாரத்தை விரிவுபடுத்த எடுத்த முயற்சி வெற்றி பெறும். வாங்கி கடனை கொடுத்து மகிழ்வீர்கள். பூர்வீக சொத்துகள் சம்பந்தமாக நடைபெற்ற பஞ்சாயத்துகள் சாதகமாக முடியும். கால புருஷ ராசி சக்கரத்தில் 8வது ராசி விருச்சிகம் ஆகும். 8வது ராசி முற்பிறவி கர்ம வினையை செயல்படுத்தும் ராசி என்று ஜோதிட நூல்களில் கூறப்படுகிறது. உங்களின் ஜென்ம ராசியான விருச்சிகத்தில் பெண்களையும் மனதையும் மாற்றங்களையும் உண்டாகும். சந்திரன் நீச்சம் அடைந்துள்ள ராசி உங்கள் விருச்சிக ராசி. சந்திரன் 15 நாள் தேய்வதும் 15 நாள் வளர்வது போல உங்கள் வாழ்க்கையில் காலையில் மன நிம்மதியுடன் சந்தோஷமாக இருந்தால் மாலையில் பிரச்சனைகளை சந்திப்பீர்கள். மன நிறைவை இழப்பீர்கள். ஒரு நாள் மகிழ்ச்சியாக இருந்தால் அடுத்த நாள் பிரச்சனையை சுமந்து கொண்டிருப்பீர்கள். இதே போன்றுதான் பணத்தை சம்பாதித்து கொஞ்சம் கொஞ்சமாக சேமிப்பீர்கள். மொத்தமாக சேமித்து வைத்த பணம் மொத்தமும் செலவாகிவிடும். சந்திரன் வளர்வதும் தேய்ந்து அமாவாசை என்று சந்திரன் முற்றிலும் இல்லாமல் போவது போல வந்த பணம் முற்றிலும் போய்விடும். பின் மறுபடியும் சேமித்து செலவழித்து விடுவீர்கள். உங்கள் வாழ்க்கையில் பௌர்ணமியையும் அமாவாசையும் சந்தித்துக் கொண்டே இருப்பீர்கள். இந்த பலன் உங்கள் வாழ்க்கையில் பிறந்த வீட்டு வம்சத்திலோ, பெண்களால் வாழ வந்த வீட்டில் கணவன் வம்சத்தில் குடும்பத்தினரால் பாதிக்கப்பட்டு மனம் வெறுத்து பெண் விட்ட சாபம் உங்கள் வாழ்க்கையில் உயர்வையும் தாழ்வையும் தந்து கொண்டே இருக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்கள் தொழிலை பற்றி பார்க்கலாம். கடந்த 2.5 வருடங்களாக உங்கள் ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியாக 4ஆம் இடம் மீன ராசியில் இருந்து அஷ்டம சனி தரும் பலன்களில் அனுபவிக்க செய்திருப்பார். காரியம் செயல்களில் தடைகளை தந்து பல சிரமம் போராட்டங்களுக்கு பிறகு நடத்தி வைத்திருப்பார். தொழில் சம்பந்தமாக எதிர்பாராத செலவுகளை தந்திருப்பார். கடன் தொல்லை, காரிய தடைகளை தந்திருப்பார். சனி பகவான் தற்போது உங்கள் விருச்சிக ராசிக்கு 5ஆம் இடமான பூவபாவ புண்ணிய கர்ம வினை, புத்திரர்கள், குரு, ஆசிரியர், தனம் குறைவு, சரீரவாதம், சூலம் நோய், காரிய தடை, குடும்பத்தில் மனஸ்தாபம், தொழில், வீடு இவைகளில் பங்கம் அல்லது தடை, நாசம், தொழில் இடையூறுகள் என விரிய செலவுகளை சிரம பலன்களை தருவார். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்கள் குடும்பத்தை பற்றி பார்க்கலாம். குடும்பத்தில் ஏதாவது ஒரு வகையில் நிம்மதி குறைவு உண்டாகி துன்பத்தை தரும். தாய், மூத்த சகோதரி, மூத்த மகள், மாமியார் போன்று குடும்ப பெண்களுக்கு நோய், சிரமம், மருத்துவ செலவு தந்து சிரமம் அடைய செய்துவிடும். வம்சத்தில் பாதிக்கப்பட்ட பெண் விட்ட சாபத்தால் பெண்களால் பிரச்சனைகள், அவமானம் உண்டாகும். மனதில் ஒருவித பயம் இருந்து கொண்டே இருக்கும். சனி பகவான் எலும்பு, நம்பு பாகங்களில் செயல்பட்டு கால் பாதங்களில் பாதிப்பை தந்து சிரமம் அடைய செய்து விடுவார். நீர் சம்பந்தமான நோய் பாதிப்பு உண்டாகும். கையில் எவ்வளவு பணம் வந்தாலும் தங்காது. பண தேவைகள் அதிகரிக்கும். மனதில் விரக்தியுடன் வாழ நேரிடும். வீட்டிலும் நிம்மதி இல்லாத, வெளியிலும் நிம்மதி இல்லாத நிலை. வெளி உலகிற்கு பெரிய பதவி, தனவந்தர் என புகழ் இருந்தாலும் வீட்டில் பிரச்சனை, பணக்குறை, பற்றாக்குறை என்ற வாழ்வுதான். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுக்கான பரிகாரம். இம்மாதம் வியாழக்கிழமை தோறும் கலைவாணியை வழிபட்டால் காரியங்களில் வெற்றி கிடைக்கும்.